மச் ரெஸ்பெக்ட்ஸ், ரொம்ப ரொம்ப மரியாதைகள், அன்புகள். நூறுசாமி ஆக்சுவலாக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்களுக்கும் சரி, அந்த குடும்பத்தினருக்கும் சரி, அதை வந்து திரையில் ஒரு கலையாக ஆர்ட் ஃபார்மில் கொடுத்த கிரியேட்டர் சசி ப்ரோக்கும் அந்த என்டையர் க்ரூ பர்ஃபார்ம் பண்ண ஒவ்வொருத்தரும் they simply nailed it, they lived it. நிறைய நேரங்களில் என்ன பண்ணோன்னா, சில நிகழ்வுகள் நமக்கு ஒரு அமைதியை கொடுக்கும், நம்மளை யோசிக்க வைக்கும். அது எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் லைஃப் ஹேப்பனிங்ஸும் சிலது நடந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நேற்று பார்த்தேன். ஸோ 23rd ஜூன் பார்த்தேன். அப்புறம் ஒரு அமைதி தேவைப்பட்டுச்சு. உடனே எனக்கு பேசணும்னு தோணலை. ஸோ இயற்கை அந்த அமைதியை கொடுக்கும், ஒரு நிசப்தத்தை கொடுக்கும். ஏன்னா இயற்கை வந்து ரிட்டாலியேட் பண்ணாது, நம்மளை ஜட்ஜ் பண்ணாது. அது சொல்கிறாங்கல்ல, அதாவது வந்து சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை வந்து ஜட்ஜ் பண்ணாமல் நம்ம யார் உடனே பச்சை குத்தி இவங்க இதுதான் அப்படின்னு யோசிக்காமல், ஓ இதில் இவ்வளோ அன்பு இருக்குல்ல, இதில் இவ்வளோ ஆழமான ஒரு தேடல் இருக்குல்ல, ஒரு புரிதல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சிலை வழிபாடோ கடவுள் நம்பிக்கை அது இதுன்னு இருக்கிறவ கிடையாது. ஆனால் பக்கத்தில் இருந்த சிவன் கோயிலில் வந்துட்டு ஞானம் யாருமே அவ்வளோவா மக்கள் இல்லை. ஸோ ஒரு அமைதி இருந்துச்சு, இயற்கையும் இருந்தாப்புல. ஸோ அப்போ உள்ளே போனப்போ நான் இதை ரிலீஜியஸாக கொண்டு போக விரும்பலை. ஆனால் இந்த இடத்துல இந்த உயிரினங்கள் இருக்குது பார்த்தீங்களா, எறும்பு செல்ல போட்டிங்க, என்னை கடிக்கலை. அதனால நானும் பெருசாக இவங்களை எதுவுமே ஹார்ம் பண்ணல. அவங்க வாழ்க்கையை அவங்களா வாழ்ந்தாங்க, அந்த இடத்துல இருந்தாங்க, அங்கே நானும் இருந்தேன். அங்கே சுற்றி இயற்கையும் இருந்துச்சு, அங்கே நல்ல எனர்ஜிஸும் இருந்துச்சு. ஸோ கோவில்களையோ இல்லை மசூதிகளையோ இல்லை தேவாலயங்களையோ தேடி தனக்கு ஆத்மார்த்தமாக இது நடக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்ல விஷயங்களே நடக்கட்டும். அவங்க லைஃப்பில் பாசிட்டிவிட்டி மட்டுமே மட்டும் மற்ற உயிரினங்களையும் நம்மளையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதே வந்து சிந்திக்கும் திறன் தான். அதை தயவு செஞ்சு நம்ம பயன்படுத்தணும். அது மட்டும்தான் விஸ்டம், ரேஷ்னாலிட்டியை நமக்கு கொடுக்கும். இல்லைன்னா வித்தியாசம் இல்லை. வடிவம் கொடுக்கறத விட நம்ம மனசை சுத்தமாக வச்சுட்டு அதன்படி வாழ்கிறது தான் ரொம்ப மேன்மையான ஒரு தெய்வீகமான விஷயம். அந்த நூறுசாமி படம் நிரூபிச்சிட்டாப்புல. லவ் டு தி க்ரூ. மதங்கள், ஜாதி, இப்படி எவ்வளோ வேற்றுமைகள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி உன்னதமான வாழ்க்கை அப்படிங்கிறது பேரன்பு. அந்த அன்பை என்றைக்கு விதைக்கிறோமோ, அதை ஆத்மார்த்தமாக உள்வாங்குறோமோ, அதுதான் தெய்வீகம், அதுதான் தெய்வம். இதை உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையை வாழ்வோம். சும்மா ஏனோ பிறந்தோம் இறந்தோன்னு இருக்க மாட்டோம். வாழ்க்கையை வாழ்வோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் டு நூறுசாமி மூவி ஃபேமிலி. லவ் டு எவ்ரிவன். வாழ்க்கையை வாழ்வோம்னு சொன்னால் அதோட அர்த்தம் ஒன்றும் இதெல்லாம் பண்ணாதான் நீ பெரியவன், இவ்வளோ பெரிய சாதனை நீ செய்யணும், நீ இவ்வளோ உச்சத்தை அடையணும், நீ இவ்வளோ பெரிய சிகரத்தை அடைந்தால் எது சிகரம்? யோசிச்சு பாருங்க. எது சிகரம் இல்லை எது ரொம்ப அடர்த்தி இல்லை எது ரொம்ப ஆழம்? நம்மளோட மனசு, நம்மளோட எண்ணங்கள். உள்ளத்தில் தெரிகிறது, எக்ஸ்டர்னலாக தெரிகிறது. அவ்வளோ பெருசாக நம்ம நினைக்கிறோம், ஜெயஜாண்டிக்காக நினைக்கிறோம், மெக்னானிமஸாக யோசிக்கிறோம், ரொம்ப பெருசாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட அகத்தூய்மை வானுயிர் உயர்ந்து அப்புறம் அந்த மேகங்கள் அளவுக்கு அந்த மாதிரி ஒரு அடர்த்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை வாழ முடியுமா நம்மளால? நிச்சயமா முடியாது. அடர்ந்த வனப்பகுதி இல்லை அப்படின்னு சொன்னால், மண் வளம், அப்புறம் வந்து நீர் நிலம்லாம் இல்லைன்னா வாழ முடியுமா நம்மளாலாம்? இதே மாதிரி தான் தூய்மையான எண்ணங்கள் தெரியாது, அதை எப்படி வெளிப்படும் செயலாக தான் வெளிப்படும். அந்த இடத்துல அங்கே அந்த படியில் ஒரு கொக்கு இருக்காப்புல பாருங்க, ஒரே ஒரு கொக்கு செல்லக்குட்டி தான். அந்த கொக்கு செல்லக்குட்டி என் கூட பேசலை, ஆனால் அவங்க கூட
உண்டான அந்த பந்தம் இருக்கே, அந்த சிறிய கால அளவு, சிறிய தருணங்கள், மிக குறுகிய தருணம், ஆனால் அந்த பந்தம், அந்த நேசிப்பு, அந்த அந்த ஒரு தூய்மையான ஒரு பேரன்பு இருக்கு பார்த்தீங்களா, அது அவ்வளோ ஆழம். ஒருத்தரை தொட்டா இல்லை ஒருத்தருடைய அந்தரங்க உறுப்புகளை நாம் அடையும் பொழுதுதான் அது அன்பு என்று நினைப்போமானால் அது அன்பே இல்லை.